நின்றது. நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. இறைவா இறைவா இறைவா, நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. அந்த ஜோதியினை தேடி மனம் ஆவல் கொண்டது, ஆவல் கொண்டது. திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும், அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும். ஆகவே இந்த கலைக்கு முக்கியத்துவம் 2 கச்சேரிகள் இருக்கின்றன. அவரை நாம் ஊக்குவிக்கும் விதமாக 2 கச்சேரியோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அவரும் சாதாரணமாக இவரை ஒன்று நினைத்து விடக்கூடாது. எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதா என்று தட்டி பார்த்து கொண்டே இருப்பார். இப்பொழுது புதுவிகமாக அனைவருடைய பிறந்த நாளிலும் புது புது பாடல்கள் என அவர் பட்டையை கிளப்பி கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு ஏற்றாது கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைக்கண் பண்பாட்டு குழுவின் அமைப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கும் நான் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் தமிழ் வளர்க்க, தமிழ் நன்றாக இந்த புதுச்சேரியிலும் நம் தஞ்சை ஜில்லாவிலும் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கலைஞர்களை பாராட்டுவதனால்தான் என்றென்றும் தமிழ் நிலைத்திருக்கும் என்று சொல்லி, தமிழ் வாழ்க, என்றென்றும் காரைக்கால் புகழ் ஓங்குக, அழியாவின் புகழ் மறையாது ஓங்குக என்று சொல்லி வாய்ப்பளித்த அழியாமலைக்காருக்கு நன்றி. மரியாதைக்குரிய பண்டித புலவர் எங்களுடைய ஆசான் தியாகராஜன் அவர்களுக்கும் கலைஞர் மாமன்றத்துடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய தங்கவேலு விஸ்வராஜ் அவர்களுக்கும் அன்புக்குரிய நண்பர்கள் சமீர் ருக்ஷானா சைஃப் ருக்ஷானா அவர்களுக்கும் சமீர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் அஷ்ரப் அவர்களுக்கும் இங்கே சிரமம் பாராது இந்த நிகழ்வுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும், திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும். திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும், அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும். திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும். உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. இறைவா இறைவா இறைவா, நீ உரைத்த தூதல்லவோ
வேதமானது அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது அந்த ஜோதியினை தேடி மனம் ஆவல் கொண்டது ஆவல் கொண்டது திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் இறைவா 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 சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள் சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள் அந்த முக்தியினை நாடி மனம் பக்தி கொண்டது திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் மதுர களிமாவில் திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் தேன்மதுர களிமாவில் திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் இறைவா 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 தேன்மதுர களிமாவில் திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் அகிலத்தையே படைத்து ஆளும் மகாவல்லவள் அகிலத்தையே படைத்து ஆளும் மகாவல்லவன் அவன் கிருபையிலே சம்சுதீன் சிந்தை கொண்டவன் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும்
திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது